வாவ் ஸ்வீட்டி, நீ பெட்ரூம நல்லா அலங்காரம் பண்ணிருக்கியே. தேங்க்யூக்கா. சரி அக்கா மாமா, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸ்வீட்டி. நீ பெட்ல உட்காரு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. யாருக்கும் பயப்பட வேண்டாம். இனிமே நம்ம நினைச்சபடி சந்தோஷமா இருக்கலாம். யாரோ கதவுக்கு வெளியே இருக்காங்க. நான் போய் பாக்குறேன், இரு. நீ இப்படியே படுத்துக்கோ. இந்த ஸ்வீட்டி வேற எங்க வேணாலும் போனை வச்சுட்டு போயிடுவா. என்ன ஆச்சு? அதுக்குள்ள நீ எதுக்கு உன் ஷர்ட்டை போட்டுக்கிட்ட? இப்பதானே நாம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் எவ்வளவு விஷயங்கள் பாக்கி இருக்கு. வணக்கங்க. சஜன் இருக்காருங்களா? இல்ல, அவர் இப்ப இங்க இல்ல. என்ன விஷயம்? கொஞ்ச நாளா ஆபீஸ்க்கே வரதில்ல. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆபீஸ்ல நிறைய மீட்டிங்ஸ் வர பெண்டிங் சார். அதான் என்ன ஆச்சு என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். இத பாருங்க, அவங்க இங்க இப்ப இல்ல. எல்லாத்தையும் வித்துட்டு எங்கேயோ போயிட்டாங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்க இங்க வராதீங்க. கொஞ்சம் இருங்க. அவரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு உடனே கால் பண்றீங்களா? இதோட கார்டு. என்ன மாமா? டீ எடுத்துக்கோங்க. இல்ல, எனக்கு அது வேணாம். அட, ஏன் வெக்கப்படுறீங்க? நான் ஏற்கனவே 2 டீ போட்டு வந்துட்டேன். வாங்க மாமா, அதுவும் உங்களுக்காக ஸ்பெஷல் டீ நான் போட்டிருக்கேன். வாங்க. என்னாச்சு மாமா? கழுத்துல ஏதோ அடையாளம் இருக்கு? அப்படின்னா எல்லாம் நல்லபடியாவா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ பூச்சி கடிச்சிருக்கும். ஐயோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பூச்சி என்னையும் கடிச்சா நல்லா இருக்கும். என்ன பேசுறீங்க நீங்க? அட மாமா, நான் உங்க மச்சனிச்சி தானே. இந்த அளவு கூட உங்களோட விளையாட கூடாதா என்ன? ஹலோ, நான் ரகுவோட அம்மா பேசுறேன். ஏன் இப்படி காலங்காத்தால போன் பண்ணி கடுப்பேத்துறீங்க? இனிமே அவனுக்கு போன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல. பையனை சந்தோஷமா அவன் வாழ்க்கைய வாழ விடுங்க. புள்ளைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டீங்களா? எல்லாத்தையும் நான் தான் சொல்லி கொடுக்கணுமா? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. சரி, அக்கா கூட எப்படி உங்களுக்கு தொடர்பு வந்தது? என்ன இது? என்ன பேசுறீங்க நீங்க? அட, என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்த உடனே அந்த பழைய மாமா திடீர்னு எங்கேயோ போயிட்டாரு. அதுவும் உங்க மேல ஒரு தீராத மயக்கம் இருக்கு எங்க அக்காக்கு. அது சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்கு. கண்டிப்பா ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணுமே. அட, வெக்கப்படாதீங்க, சொல்லுங்க. ஆமா, இருந்தா ஒருத்தி. இங்க பாருங்க மாமா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இனிமே எங்க அக்காவை தவிர வேற யார பத்தியும் யோசிக்க கூடாது. அப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டயும் நீங்க பேசக்கூடாது. என்ன என்கொயரி காலையிலேயே உங்க மாமா கூட? எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வாயேன். ஓகே, இப்பவே கொண்டு வரேன்.
ஆ. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஒண்ணு என்ன, உனக்கு எவ்வளவு வேணுமோ கேளு. நீ கேட்டுக்கிட்டே இரு, நானும் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளவுதான். காலையில வரைக்கும் அப்படியே நேரம் ஓடி போயிடும். உங்க புருஷன் வேலை பார்த்துட்டு இருந்தார்ல, திடீர்னு எங்க மாயமா போயிட்டாரு? ஆமா, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அத ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாரு. சொந்த ஊருக்கு கூட போயிருக்கலாம். அவர் எனக்கு ஒண்ணும் கொடுக்கல. இந்த வீடு சொத்தெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் வரதட்சணையா கொண்டு வந்தது. அது சரி, இதையெல்லாம் நீ ஏன் கேக்குற? சும்மாதான் கேட்டேன். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ம். இந்த பொம்பளை தான் புருஷனை பத்தி ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட மறைக்கிறா. இது சஜ்ஜன் சுக்லா பேர்ல இருக்கு. அப்படி பார்த்தா சுருளி என்கிட்ட போய் சொல்றாளா? இன்னும் ஏதாவது இருக்கணுமே. ரத்தம். ரத்தம். இது அப்படின்னா அன்னைக்கு ரோட்ல அந்த சுருளி ஒரு பேகை விட்டாலே அது ஒருவேளை சுருளி அவ புருஷனை கொண்டு அந்த பணத்தை அட ஆண்டி, நீங்களா? என்ன விஷயமா வந்தீங்க? நான் என் பையன் ரகுவ உடனே பார்க்கணும். ஐயோ, அவன் டெல்லிக்கு போயிருக்கானே. டெல்லிக்கா? அவன் ஏன் டெல்லி போகணும்? சரி, ஒத்துக்கிறேன். அவன் அப்படியே டெல்லிக்கு போயிருந்தாலும் அவனோட போன் ஒர்க் ஆகணும்ல. ஆனா அவனோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆண்டி, ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும், அதனாலதான் போன் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க. அவர் வந்த உடனேயே நான் சொல்லி அனுப்பி வைக்கிறேன். போன் கிடைக்கலன்னு சொன்னீங்கல்ல, அவர்கிட்ட ரோமிங் இல்லன்னு நினைக்கிறேன். ஆனா நான் அவர்கிட்ட சொல்றேன். போய் சொல்றாங்கம்மா இவங்க. ரோமிங்ல இப்ப கிடையாது, கிடையாது, எல்லாம் ஃப்ரீ. நான் போய் உள்ள பாக்குறேன். டேய், ஏய், ஒரு அண்ணி கிட்ட மரியாதை இல்லாம இப்படி நடந்துக்கிற? என் புருஷன் வரட்டும், இதுக்கு நான் பதிலடி கொடுக்கல, என் பேரையே மாத்திக்கிறேன். மரியாதை இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போங்க இங்க இருந்து. ஒரு நிமிஷம். அட கடவுளே, எப்படி அப்படி எல்லாம் ஆக முடியும்? என்னோட பையன் எங்க போயிட்டான்? நெக்கனா, நம்ம போலீஸ் கிட்ட போகலாமாடா? நீங்க கவலையே படாதீங்கம்மா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்றேன் நானு. அண்ணன் எங்க போயிருக்கான், அவனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறேம்மா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. இத பாரு, நீ பெரிய அறிவாளி. உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காட்டுறியா?
ம் பரவாயில்ல சாப்பிடு. அட சாப்பிடுங்க என்னோட கணவரே, என் கையால சாப்பிடுங்க, சுவையா இருக்கும். பசிக்குதுல, அப்ப சாப்பிடு. நான் யார்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன். ஆ? என்ன போக விடு. நான் யாரையும் நம்ப மாட்டேன். உன்னெல்லாம் வெளியில விட்டேன்னா போய் யார்கிட்டயாவது உளறி வைப்பேன். அதுக்கப்புறம் நான் இல்ல சிக்கல்ல மாட்டிக்குவேன். நான் என்ன பண்ண போறேன்னு யோசிக்கிறியா? இத பாரு, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உயிரோட இருக்கலாம். என்ன நீ சந்தோஷமா வச்சிருக்கணும். ஆ? என்னோட எல்லா ஆசைகளையும் நீ நிறைவேற்றணும். நான் என்னைக்குமே என்னோட அடிமைகளை வெளியில விட மாட்டேன். சொன்னது புரிஞ்சுதா? ஆ? நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன தயவு செஞ்சு விட்டுரு. எனக்கு ஒன்றாத. டேய், போலீஸ்காரங்க செத்து போன பொணத்தை தோண்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உண்மையெல்லாம் வெளியில கொண்டு வந்துடுறாங்க. நீ உயிரோட இருக்க. ஆ? ஒரு விஷயத்த மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க. உன்னை கொன்னா நான் உன் பொணத்தை யார் கண்ணுக்கும் கிடைக்காம பண்ணிடுவேன். ஆ? என்ன எதுவும் பண்ணிடாத. நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். அட போடா, சரியான அழுமூச்சு. சரியான பயந்தாங்குழி இவன். இது யாரோடதுன்னு தெரியுமா? என் முன்னாள் புருஷனோடது. இது எனக்கு இப்ப யூஸ் ஆகும்னு நினைக்கவே இல்லை. அட, நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆமா, நான் எதுக்காக உன்னை கொல்லணும்? ஏய், நீ என்னோட செல்ல குட்டியாச்சே. நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். யாராவது லவ் பண்றவங்கள அவங்க கையாலேயே கொல்லுவாங்களா? ஆ? சொன்னல நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு. ஆ? பயப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன். ம். ஸ்வீட்டி, என்னாச்சு? இங்க வா. அக்கா, உனக்கு இவன் மேல ஒரு கண் இருக்குல்ல? ஆ? அத நான் உன் கண்ணிலேயே பாக்குறேனே. அட, பயப்படாத, நான் உன்னோட அக்கா. போய் சந்தோஷமா இரு. இத பாரு, இவ என்னோட தங்கச்சி. யாரு? தங்கச்சி. இவளை நீ நல்லா சந்தோஷப்படுத்தணும். ஆ? இல்லன்னா உனக்கு என்ன ஆகும்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு கிடையாது. மத்ததெல்லாம் விதிப்படி நடக்கும். குட் பாய். சொன்னதை செய்யணும். போ, என்ஜாய் பண்ணு. நான் வெளியில இருக்கேன், வெயிட் பண்றேன். தேங்க்யூக்கா. யூ வெல்கம். நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஹலோ, யாரு? நான் லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஷாம் குமார் சிங் பேசுறேமா. உங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு. ரகு சர்மான்னு ஒரு ஆளை காணோன்னு. அவரை பத்தி உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கேன். அது இத பாருங்க, அவர் ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க பேசுங்க. உன் மேல புகார் வந்திருக்குமா? நான் சொல்றதுக்காக பேசிட்டே இருக்க. நான் இப்ப வீட்டுக்கு வரட்டுமா இல்ல நீயா ஸ்டேஷனுக்கு வரியா? அது வந்து நான் இப்போ கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன். அதனால நீங்க நாளைக்கு வாங்கல. நாளைக்கு பார்க்கலாம். சரி, நாளைக்கு பார்க்கறேன். ஸ்வீட்டி, இவனை சீக்கிரமா கட்டி போடு. வேணாம், இவனால ஆபத்து நமக்கு. சீக்கிரம் கட்டி இவனை. இவனால நம்ம தூக்குல தொங்கிடுவோம் போல இருக்கு. ப்ளீஸ் என்ன விட்டுரு, ப்ளீஸ் தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன விட்டுரு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம்.
கான்ஸ்டபிள் நம்ம வண்டி எடு. இப்போ நேரம் நெருங்கிடுச்சு. இவனை மேல அனுப்பி வச்சிரு. என்ன காதுல விழலையே? இப்போ உன்னால நாங்க சிக்கல்ல மாட்டியிருக்கோம். போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. உன்னை கண்டுபிடிச்சு நீ ஏதாவது வாயை திறந்து வாக்குமூலம் கொடுத்துட்டனா அதுக்கப்புறமா நாங்க தான் உள்ள போகணும். தண்ணி தண்ணி தாகமா இருக்கா? ஆ? தண்ணியா? தண்ணி வேணுமா? தண்ணி தண்ணி வேணுமா? பாவம், இவருக்கு எதுக்காக இந்த நிலைமை? எவ்வளவு பெரிய மனுஷன் இப்படியா? டேய், இவருக்கு தான் நான் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புனனே. நீங்க ட்ரெஸ்ஸையாவது மாத்தி விட்டுருக்கலாம்ல. அவ்வளவு நாத்தம் அடிக்குது இவன் மேல. தண்ணி தானே வேணும்? இந்தா 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 தண்ணி. அக்கா என்ன பண்றது இப்போ? வேற என்ன பண்றது? 2 பேர் கதையை முடிக்க வேண்டியதுதான். இத பாரு, இவங்க 2 பேரோட பணத்தையும் நீ டிஸ்போஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? அதெல்லாம் சரி மேடம், ஆனா போன மாச காசே பாக்கி இருக்குது. அந்த பணம் எல்லாம் சீக்கிரமா கிடைச்சிரும். நீ கத்தி என்கிட்ட கொடு. இவங்க 2 பேரையும் ஒரே இடத்துல கட்டு. என்னோட செல்ல புருஷா, முதல்ல நான் உன் கதைய முடிக்கலான்னு இருக்கேன். என்னடி பண்ற? விடு விடு. ஏய், விடு. என்ன விடுங்க. இழுத்துட்டு போங்க இந்த ஆளை. இழுத்துட்டு போங்க. விடுங்க. அந்த பக்கம் கொண்டு போங்க. கொண்டு போங்க சீக்கிரம். ஏய், விடுங்க. என்ன விடுங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் நிஜமாவே உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். ஆமா. ஏய், இத பாரு. இந்த இந்த கத்தி என்ன பண்ண போகுது தெரியுமா? இதோ இங்க இருக்குல்ல உன்னோட இந்த காது. ம்? அந்த காத அறுத்துடலாமா? ஆட்டத்தை நிறுத்துறியா? அண்ணா, ரகு, இன்னும் எவ்வளவு ஆட்டம் ஆடுவ நீ? இதுக்கு மேல ஆட்டத்தை இன்னும் உள்ள போய் அடிக்கும். கான்ஸ்டபிள், அவர் அவுத்து விடுங்க. 108க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. எந்த நிலைமைக்கு என் பிள்ளைய ஆளாக்கிட்டேடி பாவி. யார் சார் நீங்க? நான் சர்ஜன் சுக்லா. அவ என்னோட வைஃப் தான். ரொம்ப நாளா எனக்கு கட்டி போட்டு வச்சிருந்தா. என்ன கொலை பண்றதுக்காக முயற்சி செஞ்சா. பிரச்சனை என்னன்னா, என் சொத்துக்கு நாமினியா என் தம்பியை மென்ஷன் பண்ண. அதுக்காக இவ என்ன இவ்வளவு நாள் கொல்லாம விட்டு வச்சிருக்கா. ஆமா, அதனாலதான் நான் உன்னோட ஒரு காதை மட்டும் அறுத்து இந்த இடத்துல வச்சிருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஆளை கொல்லக்கூடாது, உயிரோட வச்சிருக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க மேடம். முதல்ல இவ என்ன கொல்லத்தான் முயற்சி பண்ணா. அதுக்கப்புறம் இந்த பையன் அவளோட வலையில சிக்க வச்சு இப்ப அவனை கொல்ல பாக்குறான். இவளை விடக்கூடாது, விட்டு வைக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. அதான் தாய் கல்வி கையோட மாட்டிக்கிச்சுல. குறைஞ்சபட்சம் 10 வருஷம் உள்ள வச்சு உரிச்சிடுறேன். இருங்க, எடுத்துட்டு போமா இதுங்களா? விடுங்க.